இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குரியதாக காணப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அநேக விதமான வழிகளிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அநேகர் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய கால்கள் தீவினை செய்வதற்காக விரைந்தோடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு பதிலாக எப்படியும் வாழலாம் என்று எண்ணுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் அதிகமாய் காண முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாய் இருக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழுகின்ற பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கின்ற பொழுது அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, உண்மையாய் நடப்பவரோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் வாழுவதிலே தவறிவிடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒருவேளை செல்ஃப் சென்டர், சுயநலம், சுயநீதி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நான் செய்கிறது சரிதான் அல்லது நான் சொல்லுகிறது சரிதான் என்று சாதிக்கின்ற ஒரு அனுபவத்தை உடைய அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, செம்மையாய் உண்மையாய் நடப்பவரோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை சிங்கங்களின் மத்தியிலே அவனை தூக்கி போட்ட பொழுதும் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அவன் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக காணப்பட்டபடியினாலே அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினபடியினாலே ஆண்டவர் தேசத்திலே அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக அவனை ஏற்படுத்தினார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் துணையை கொண்டு நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் மோசேயை குறித்து சொன்னபோது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சிலரை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே
நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதம் வாசிப்பதிலே உண்மை, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே உண்மை, அது மாத்திரமல்ல செபிப்பதிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தான், அநேக பட்டணங்களுக்கு அதிகாரியாய் உயர்த்தினான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே உண்மையாய் நடப்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் பண்டிகை நாட்களிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை தன் பங்கிலிருந்து அதிகமாய் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே எசேக்கியா ராஜா உண்மை உள்ளவராக காணப்பட்டார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் அப்படி கொடுத்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்கள் திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்பதை கர்த்தருடைய வேதத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும். ஒருவேளை கர்த்தருக்கென்று கொடுப்பதில்லை, முதற் பலன் தசம பாகங்களை கொடுப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த காணிக்கைகள் வர தொடங்கின பின்பு கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டபடியினாலே கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். எனவே இவர்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தமானவைகளை பரிசுத்தமாய் விசாரித்தார்கள், உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் அதிகமாய் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். அவன் வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி கதறினான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவன் என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய வியாதியை நீக்கி போட்டு 15 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்தார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக
நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே, நான் பணி செய்கின்ற இடத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? உண்மையாய் நடப்பவரோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உண்மையாய் நடந்தால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக, செம்மையானோரின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும். செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னவுடனே நான் நமக்குரியவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஜெபம் என்று சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு தேவையானவைகளை எல்லாம் சந்தியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவ்விதமான ஒரு ஜெபத்திலே நாம் அதிகமாய் பழகி இருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்வது இல்லை. ஒருவேளை நம்மில் அநேகர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியான ஜெபத்திலே நாம் அதிகமாய் காத்திருப்பதையும், சிலர் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்வதையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தானியேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்திலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே கேளும் அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் செலுத்திக் கொண்டு இருந்தேன் என்று சொல்லுகிறார். முதலாவதாக இவர் ஜெபத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். நம்முடைய ஆராதனை முறைமையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு முறைமை, மிக சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைமை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பாவ அறிக்கையின் ஜெபம். ஒருவேளை இவர் ஜெபிக்கின்ற பொழுது என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும், ஒருவேளை தேசத்தின் பாவத்தையும் ஆண்டவரே நீர் மன்னித்தருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமட்டாகிய வேளையிலே என்னை தொட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தரிசனங்களை கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே
நான் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற அனுபவத்திலே அவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காபிரியேல் தூதனை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் என்னை தொட்டான், அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை அந்த ஜெபிக்கின்ற அந்த கிருபையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்ற அனுபவத்திலே அவன் ஜெபிக்கின்ற பொழுது தூதனை கண்டான். தூதன் அவனிடத்தில் வந்தான், தூதன் அவனை தொட்டான். அது மாத்திரமல்ல, நான் இப்போது உனக்கு அறிவை உணர்த்தும் வரம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அதை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன்னிடத்தில் வந்தேன், நான் உன்னிடத்திற்கு வந்து உன்னை தொட்டேன் என்று சொல்லுகிறார். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை செம்மையானவரின் ஜெபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய நிலைமையை நம்மில் அநேகர் உணர்வதில்லை. நாம் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை நம்மில் அநேகர் பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் செம்மையானோரின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நம்மை நிதானித்து அறிந்து, நம்முடைய தவறுகளை அறிந்து, நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்படைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஒவ்வொரு விஷயம் நான் அப்படி செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே ஒருவேளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மீண்டும் பாவத்தில் விழாதபடி, மீண்டும் நம்மை கரைப்பிடித்து விடாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் செம்மையானோரின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவர் தானியேலை பார்த்து சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையுடையவர்களாக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அன்றாட வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையுள்ள மனிதனாய், செம்மையுள்ள மனுஷியாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து கொள்ளுவோம். நீங்கள் செம்மையாய் காணப்பட்டால் உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அந்த ஜெபத்திலே நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள். அந்த ஜெபத்திலே தூதன் உங்களை தொடலாம். அந்த ஜெபத்திலே நீங்கள் ஆண்டவரை நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:1 நாம் அப்படி வாசிக்க முடியும். தமது கிருபைக்காக 147:11 நாம் வாசிக்க முடியும். தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும்.
இன்றைக்கு காத்திருப்பது என்பது அரிதான ஒரு காரியமாக போய்விட்டது. ஏனென்றால் அநேகர் பிரசங்கிக்கின்ற அநேகர் காத்திருப்பது அவசியமில்லை, உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை என்று போதிக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். தவறான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது காத்திருக்கணுமா? காலைகள் தோறும் கர்த்தருடைய புதிய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும். அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், தம்முடைய கிருபையினாலே நிரப்புகிறார். நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்ற ஜனமாய் கர்த்தருக்கு முன்பதாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, இந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன். சிறு வயதிலே தன்னுடைய சொந்த சகோதரர்களால், ஒருவேளை அவன் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களோடு கூட ஒருவேளை அதை சொன்னபோது அவர்கள் இவனை பகைத்தார்கள். அவர்கள் இவனை கொன்று போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். அங்கே ரூபன் அவனுக்காக பரிந்து பேசினபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறோம், இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். அவன் எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு பகைக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே ஆண்டவர் தன்னில் செயலாற்றும்படியாய் இந்த யோசேப்பு பொறுமையோடே காத்திருந்தான். வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது அவன் கர்த்தர் தன்னில் செயலாற்றும்படியாய் காத்திருந்த அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். ஏனென்றால் பார்வோன் யோசேப்பை குறித்து சொன்னபோது, தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக செயலாற்றும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பலமாய் நடத்துகிறார். உங்களுக்கு எதிராக காணப்படுகிற மதில்கள் விழும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதிராக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். இதற்காக கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காலையிலே காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தமது கிருபையை உங்கள் மீது அளவில்லாமல் வைக்கிறார். யோசேப்பை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கும் ஞானத்தை கொடுத்திருந்தார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிக்கின்ற கிருபைகளை கொடுத்திருந்தார். எனவே பஞ்ச காலங்கள் வரப்போகிறது, களஞ்சியங்களை கட்டுவோம், தானியங்களை சேர்த்து வைப்போம் என்று சொல்லி அவன் தானியங்களை சேர்த்து வைத்தான். பஞ்சகாலம் வந்தது.
அநேக நாடுகளிலே பஞ்சம், ஆனால் எகிப்தில் மாத்திரம் செழிப்பு காணப்பட்டது. ஒரே யோசேப்பின் நிமித்தமாய் அங்கே அப்ப குறைச்சல் காணப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் அவன் தேசத்தையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். இப்பொழுதும் அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். அவன் வந்திருக்கிறது தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து கொண்டபடியினாலே கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் இடந்தேடி போய் அழுதான். அன்பின் நிமித்தமாய் சகோதரர்கள் தன்னை வெறுத்தார்கள். சகோதரர்கள் தன்னை தொலைத்து போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி சகோதர சிநேகத்தின் நிமித்தமாய், சகோதர அன்பின் நிமித்தமாய் அவன் இடம் தேடி போய் அழுதான். ஒரு விசை வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை அடக்கக்கூடாது இருந்தபடியினாலே சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தனக்கு எதிராய் செயல்பட்ட தன்னுடைய சகோதரர்களை அவன் ஏற்றுக்கொண்டான், அவர்களை ஆதரித்தான், அவர்களை தண்டிக்கவில்லை, மாறாக அவர்களை அரவணைத்து கொண்டான். அவன் அவர்களை பார்த்து சொன்னபோது, நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் வம்சம் ஒழியாதபடிக்கு, உங்களுக்கு ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணும்படிக்கு தேவன் என்னை முன்கூட்டியே அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சகோதரர்களை ஏற்றுக்கொண்டான். காரணம், அவன் தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினாலே அவன் அவர்களை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கழுத்தை கட்டிக்கொண்டு மிகவும் அழுதார்கள். அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் இங்கே என்னுடைய தேசத்திலே வாசம் பண்ணலாம் என்று சொல்லி தகப்பனை குறித்து விசாரித்து அவன் அவர்களை அரவணைத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாக உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையிலே நாம் அப்படி வாசிக்க முடியும். கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே உற்சாகம், கர்த்தருக்கென்று செயல்படுவதிலே உற்சாகம் என்பதை குறித்து இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகவும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்களே கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, ஒருவேளை தரித்திரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, அதிலும் அவர்கள் ஆண்டவருக்கென்று உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். தங்களையே ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்ட ஒரு அனுபவத்தை நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்வண்ணமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக பலமாய் கொடுக்கிறோமா?
கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கிறோமா? கர்த்தருக்காக நான் அதிகாலையிலே நம்முடைய மணித்துளிகளை கொடுக்கிறோமா? அல்லது கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட ஆயத்தமுடைய ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மக்கதுனியா நாட்டு திருச்சபையார் கொடிய தரித்திரம் இருந்தும் அவர்கள் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாராம். எப்படி கொடுக்க வேண்டுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கென்று கொடுப்போம். நம்மையே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நம்மையே கர்த்தருக்கென்று கொடுத்து விடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடங்கள், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மை உடையவர்களாக காணப்படுங்கள், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். கர்த்தருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருங்கள், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுங்கள், அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை 100 தனியான ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே நான் கர்த்தரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? நான் கர்த்தரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? நான் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த லெந்தனும் நாட்களிலே நான் அதிக நேரம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கவும், கர்த்தருடைய சுத்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளவும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய போகிறார். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம், செம்மையாய் நடப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருப்போம், உற்சாகமாய் கர்த்தருக்கென்று செயல்படுவோம், நம்மையே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினால் நிரப்புவாராக. ஆண்டவருடைய பலத்த கரம் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையை பிரியப்படுத்துகிற அனுபவத்தால் நிறைந்து காணப்பட, அது நிமித்தமாய் நீர் அவர்கள் மேல் பிரியம் வைக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த லெந்தனு நாட்களிலே எங்களையே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து செம்மையான வழியிலே நடக்க, நல்ல வழியிலே நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். வசனத்தை கேட்டவர்களை பலப்படுத்தும், உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியேறலும், நாளுக்கு நாள் உம்மை நெருங்கி சேருகிற அனுபவத்தினாலே ஸ்திரப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகள் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.